வியூவர்ஸ், நான் உங்களை ஐஸ்வர்யா தியாகராஜன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்மளோட சைட்டோட டே 2ஓட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டே 2ல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம லேண்ட் மார்க்கிங் ஃபஸ்ட்டு வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஜேசிபி வச்சு அந்த குழியை வந்து தோண்ட போகிறோம். ஸோ இந்த ஜேசிபியோட ஒர்க்கு வந்து நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணி வந்து நம்ம சொல்லிடலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 14 காலம் இருக்குது, ப்ளஸ் வந்து 2 டேங்க்ஸ் இருக்குது. அதோட குழி தான் வந்து இப்போ வந்து தோண்ட போகிறாங்க. இதோட டைமோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 ஹவர்ஸே வந்து நாங்கள் வேலையை வந்து முடிச்சிட்டோம். இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஜேசிபி வந்து ஒரு குழியை வந்து தோண்டும் போது அந்த குழி வந்து தோன்ற சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி வந்து லெவல் வந்து பண்ணோம், சைடில் வந்து உரசி விடணும். அப்படி உரசி விட்டோன்னா நம்மளுக்கு யூனிஃபார்மாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஜேசிபி வந்து ஒரு குழி தோண்டி முடித்தோன்னா நம்மளோட ஒர்க் என்னென்னா, அந்த குழிக்கிட்ட போய் வந்து 5 அடி ஆழம் இருக்க வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும். இது எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஒரு குழி வந்து எடுத்துக்கணுன்னா பொதுவாக 4 கார்னர்ஸ் இருக்கும். ஸோ 4 கார்னர்ஸ் கிட்ட வந்து போய் 5 அடி ஆழம் இருக்கா ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும். இந்த லாக் வந்து பண்ணிட்டு 5 அடி வந்து இருக்குதா, டேப்பு வச்சு 5 அடி ஆழம் இருக்கா, ஒவ்வொரு கார்னர்ஸும் போய் செக் பண்ணி பார்த்தோன்னா 5 அடி இருந்துன்னா அது வந்து ஓகே, நெக்ஸ்ட் குழி வந்து தோண்டிடலாம். சப்போஸ் வந்து 5 அடி கம்மியாக இருந்து 4 அடி இல்லைன்னா 4.75 அடி அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜேசிபி ஆப்ரேட்டர் கிட்ட வந்து சொல்லிடுங்க. இந்த மாதிரி வந்து 4 அடி வந்து தோண்டிட்டிங்கன்னா இன்னும் வந்து 1/2 அடி வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து தோண்டணும், 5 அடி ஆழம் வந்து இருக்கணும், அதில் வந்து கம்மியாக இருக்குது வந்து சொன்னிங்கன்னா அவங்களே வந்து தோண்டி கொடுத்து வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் குழி வந்து தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உடனே வந்து செக் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட கரெக்ஷன் வந்து அப்போவே வந்து சொல்லிடுங்க. ஜேசிபி வந்து ஒவ்வொரு குழியும் வந்து தோண்டின பிறகு குழியோட ஆழம் மட்டும் வந்து மெஷர் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒர்க்கு வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து ஆச்சுன்னா 4 hours வந்து ஆச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க் இருந்தது. போயிட்டு வந்து பார்க்கும்போது ஜேசிபி வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழியும் வந்து எங்களுக்கு வந்து தோண்டி கொடுத்து போயிட்டாங்க. ஸோ இந்த எல்லா குழியும் வந்து 5 அடி ஆழக்கா வந்து செக் பண்ணும்போது ஒரு 14 காலம்னா 10 காலம் வந்து 5 அடி ஆழக்கு, மீதி இருக்க 4 குழி வந்து பார்த்திங்கன்னா 4 அடி இல்லைன்னா 4.25 அடி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மேன் பவர் கிட்ட கொடுத்துட்டு அது வந்து 5 அடி ஆக்கிட்டு பக்கமாக வந்து எங்களுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 நாள் எடுத்துது. ஸோ அந்த மேன் பவர் வந்து அந்த ஒர்க் வந்து போகிறத விட்டு ஜேசிபி வச்சே வந்து இந்த வேலை வந்து நம்ம முடிச்சிட்டோன்னா அந்த ஹாஃப் டே வந்து அந்த மேன் பவர் வச்சு நம்ம வேறு ஏதாச்சும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எங்களோட டே 2ஓட ஒர்க்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video. டாடா.